வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அட் மார்வலஸ் கல்வி. 10வது வகுப்பு மாணவர்களுக்கு உண்டான பொதுத் தேர்வு 2026 முக்கிய வினா மற்றும் விடைகள். பகுதி 1. அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்க வேண்டும். ஒரு மதிப்பெண் வினா. 15 வினாக்கள் கேட்கப்படும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். எந்தமிழ்னா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும்: எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிப்பது மணிப்பெயர் வகை. கண்ணதாசன் எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? சேரமான் காதலி. மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் தேவநேய பாவனர். காலக்கணிதம் கவிதையில் இடம்பெற்ற தொடர் எது? இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது. மகிழ்ந்து வருமா என்பது எழுவாய் தொடர். பரிபாடல் அடியில், விசும்பில், இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வானத்தையும் பேரொளியையும். படித்தல் இலக்கண குறிப்பு தருக. தொழிற்பெயர். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது வேற்றுமை உருபு. நன்மொழி என்பது பண்புத்தொகை. திருக்குறளில் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரம் 38. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர். இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர். மன்னன், இறைவன். ரவீந்திரநாத் தாகூர் மொழியில் எழுதிய கவிதை தொகுப்பான கீதாஞ்சலியை மொழியில் மொழிபெயர்த்த பிறகுதான் அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. வங்காள ஆங்கில. நான் என்பது தன்மை, ஒருமை. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாபோசி கருதியது சிலப்பதிகாரம். மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ இப்பாடல் அடியில் குறிப்பிடாத நிறத்தை கண்டறிக. பழுப்பு. மாலவன் குன்றும் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றமும் குறிப்பது முறையே திருப்பதியும் திருத்தணியும். சித்திரை வைகாசி மாதங்கள் காலம் என்பர். சித்திரை வைகாசி மாதங்களை எந்த காலம் என்பர்? இளவேனில் காலம். பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டினார் கருணையன் எலிசபெத்துக்காக. கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. முன்னீர் என்பதன் பொருள் கடல். சிற்றகல் ஒலி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஓப்பின் காரணமாக அக்னியை உயர்தனையாக கொள்வது திணை வழுவமைதி. படற்கை பெயரை குறிப்பது எது? அவர். கூற்று 1. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். கூற்று 2. அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர அது உதவியது. சரியான விடை கூற்று 1. தவறு 2 சரி. சரியான அகவரிசையை தேர்ந்தெடுக. உழவு, ஏர், மண், மாடு. உழவு, ஏர், மண், மாடு. நச்சிலைவேல் கொக்கோதை நாடு
நல்யானை கொக்கிலி நாடு. இத்தொடர்களில் குறிப்பிடப்படுகின்ற நாடுகள் முறையே சேரநாடு, சோழநாடு. மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வண்ணதாசனுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றுத்தந்த நூல் எது? ஒரு சிறு இசை. நாகூர் ரூமி எழுத தொடங்கிய இதழ் கணையாழி. இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பர் என்று கூறினான். இத்தொடரில் உள்ள வழுவமைதி இட வழுவமைதி. கலைஞர் மு. கருணாநிதி மாணவர் தலைவராக நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? தூக்குமேடை. விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இச்செய்தி உணர்த்தும் விருந்து இன்மையிலும் விருந்து. துளிர் பார்த்தால் என்ற எழுவாய் தொடருக்கான பெயரெச்ச தொடர் பார்த்த துளிர். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அகவற்பா. இருநாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போடுவதன் காரணம் வலிமையை நிலைநாட்டல். காலில் அணியும் அணிகலனை குறிப்பது கிண்கிணி. போரில் வெற்றி பெற்ற மன்னன் சூடி மகிழும் பூவை தேர்க்க வாகைப்பூ. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் குறிஞ்சி, மருதம், நெய்தல் நிலங்கள். இந்த 40 வினாக்களை நீங்கள் பதில்களோடு சரியாக பார்த்து கொண்டால் உங்கள் நிச்சயமாக 15 மதிப்பெண்கள் பெற முடியும். வினா எண் 12, 13, 14, 15 ஒரு பாடலாக கொடுக்கப்பட்டு அதிலிருந்து 4 வினாக்கள் கேட்கப்படும். அதை மாணவர்கள் அந்த பாடலை படித்துவிட்டு எழுத வேண்டும். எடுத்துக்காட்டாக, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். இப்பாடல் இடம்பெற்ற நூலை தேர்க்க பரிபாடல். பாடலில் இடம்பெற்றுள்ள அடிமோனையை தேர்க்க உரு அரி உந்து வழி. மோனைனா முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றது, ஒன்றி வருவது. உ உ. ஊழ் ஊழ் இச்சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. அடுக்கு தொடர். பாடலின் ஆசிரியரை தேர்க்க கீராந்தையார். அடுத்த பாடல். பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரனும் பருத்தி நூலினும் கட்டு நுணவினை காருகர் இருக்கையும் தூசும் துயிரும் ஆரமும் அகிலும். இவ்வடிகளில் இடம்பெற்ற நூல் எது? சிலப்பதிகாரம். காருகர் பொருள் தருக. நெசவாளர். காருகர் என்றால் நெசவாளர். இப்பாடலை இயற்றியவர் இளங்கோவடிகள். பாடலில் உள்ள மோனையை எடுத்து எழுதுக. மோனை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. மோனை என்றால் மகர வரிசை மோ மு, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. பகர்வனர் பட்டினும். அடுத்த வினா, அடுத்த பாடல். செம்போனடி சிறுங்கினியோடு சிலம்பு கலந்தாட திருவரை இறைஞானரை மணியோடு மொழி இழற வடமாட வைம்பொனும் சும்பி துந்தியொடு சிறு பண்டி சரிந்தாட பட்ட நுதர் மொழி பொட்டொடு வட்டச் சுட்டி பதிந்தாட கம்பி விதம் பொதி குண்டலங் குழை காது அசைந்தாட. பாடலின் இலக்கிய வகை சிற்றிலக்கயம். கிண்கிணி என்னும் மணிகலன் காலில் அணிவது, குண்டலமும் குழைக்காதும். இலக்கண குறிப்பு எண்ணும்மை. என்று வந்தால் எண்ணும்மை. இக்கவிதையின் ஆசிரியர்
நாகூர் ரூமி. சீர் எதுகை சொற்களை குறிப்பிடுக. பட்ட, பட்டொடு. அடுத்த பாடல். மேகங்கள் மிகவும் மென்மையானவை, இதழ் முகிழ்க்கும் மழலையின் கண்ணம் போல அல்லது காது குருத்து போல, எனினும் மேகங்கள் துணிச்சலானவை, முதுகை கொடுத்து சூரியனை மறைக்கும் போது. இக்கவிதையின் ஆசிரியர் நாகூர் ரூமி. இக்கவிதையின் தலைப்பு மேகம். மேகங்கள் எப்படிப்பட்டவை என கவிஞர் கூறுகிறார். துணிச்சலானவை. மேகங்களின் மென்மைக்கு ஓமையாக கவிஞர் குறிப்பிடுவது குழந்தையின் கண்ணம். அடுத்த பாடல். காவல் உழவர் கழித்து அகத்துப்போர் ஏறி நாவலோடு என்று சைக்கும் நாளதோய் காவலன் தன் கொல்யான் மேலிருந்து கூற்று சைத்தால் போலுமே நல்யானை கொக்கிள்ளி நாடு. இப்பாடல் இடம்பெற்ற நூல் முத்தொள்ளாயிரம். கொல்யானை இலக்கண குறிப்பு. வினைத்தொகை. நாவலோ என்பதன் பொருள் நாள் வாழ்க. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அடி எதுகைகள். எதுகை என்றால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. அடி எதுகைனா அடுத்தடுத்த லைன்ல வரக்கூடிய சொற்கள். கொல்யானை, நல்யானை, இதில் இல் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு, அதனால அடி எதுகை. அடுத்தது பிரிவு 1, பகுதி 2, பிரிவு 1. வினா எண் 16 21 வரை. எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஒவ்வொரு வினாவும் 2 மதிப்பெண்கள். 21வது வினாவிற்கு கட்டாயமாக விடையளிக்கவும். முக்கியமான வினாக்களை இப்பொழுது பார்க்கலாம். மண்ணும் சிலம்பியை மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. சிலப்பதிகாரம், மணிமேகலை. விடை. சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. விடையை படித்துக் கொள்ளுங்கள். தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைப்பதற்காக வைத்திருந்த திணையை உரையிலிட்டு குற்றி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தால் தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றியமையாதது ஒன்று. உங்கள் கருத்தை குறிப்பிடுக. அடுத்த கேள்வி. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? அடுத்த வினா. மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. விடைக்கேற்ற வினா அமைக்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொஸ்டின் எழுதணும். புதையல் என்னும் புதினத்தின் ஆசிரியர் கலைஞராவார். வினா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். புதையல் என்னும் புதினத்தின் ஆசிரியர் யார்? கொஸ்டின் மார்க் போட்டுடணும். அது போலவே நீங்க மீதி இருக்கிற விடைக்கு உண்டான வினாவை பார்த்துக் கொள்ளுங்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி? கொஸ்டின் மார்க். விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். மாப்போசி அம்மானை பாடல்களை அடிக்கடி பாடி பாடி பிள்ளை பருவத்திலேயே இலக்கிய அறிவை வளர்த்து கொண்டார். மிக மெல்லிய பழத்தோல் வகை தொலி எனப்படுகிறது. தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார். தொல்காப்பியர் உலகம் என்பது எவற்றால் ஆனது என்கிறார். கொஸ்டின் மார்க் போட்டீங்கன்னா இதோட விடை கரெக்ட் ஆயிடும். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர்.
இளங்கோடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? கொஸ்டின் மார்க். ஐம்பெருங்காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். முல்லை நில மக்கள் திருமாலை வழிபட்டனர். முல்லை நில மக்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டனர்? கொஸ்டின் மார்க். திருவள்ளூர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர். திருவள்ளுவர் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டவர்? குறிப்பு வரைக. அவயம் இது முக்கியமானது. அவயம் பற்றி படித்துக் கொள்ளுங்கள். இதுவரை நிறைய தடவை உங்களுக்கு கேட்டிருக்காங்க. சரையு ஆறு பாயும் இடங்களை பட்டியலிடுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. செங்குறை ஆளுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது? அல்லில் ஆயினும் விருந்து குறித்து நற்றினை கூறும் செய்திகளை எழுதுக. பழங்களை விடவும் நசுங்கி போனதாக கல்யாஞ்சி எதை குறிப்பிடுகிறார்? சிலப்பதிகாரம் குறிப்பிடும் 8 வகை தானியங்களின் பெயர்களை எழுதுக. மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. 21வது விடாவிற்கு கட்டாயமாக விடையாக்கும். அது திருக்குறள் இருந்து கேட்கப்படும். மனப்பாட பகுதி திருக்குறள் இருந்து கேட்பாங்க. விடல் என முடியும் திருக்குறள் பார்த்துக்கோங்க. வினை என முடியும் திருக்குறள் பார்த்துக்கோங்க. பொருள் என முடியும் திருக்குறள் பார்த்துக்கோங்க. பல்லார் என தொடங்கும் திருக்குறள். இது தவிர எல்லா குறளையும் நீங்க படிச்சுக்கணும். மொத்தம் 20 குறள் இருக்கு. 20ல இருந்து எனக்கு முக்கியமா கேட்பாங்க என்று தோணின 4 குறளை கொடுத்துருக்க. மீதி எல்லா குறளையும் நீங்க நல்லா படித்துக்கணும். அடுத்தது பிரிவு 2. வினாயன் 22 முதல் 28 வரை. ஒவ்வொரு வினாக்களுக்கும் 2 மதிப்பெண். எவேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் கண்டறிந்து விவரித்து எழுதுக. புறத்திணைகளில் எதிரெது திணைகளை கட்டமைப்படுத்துக. சரையாறு பாயும் இடங்களை குறிப்பிடுக. கரப்பிடும்பை எல்லார் இத்தொடரின் பொருள் கூறுக. வாசவர் பல்வினை விளைஞர் உமனர் சிலப்பதிகாரம் காட்டும் மனிதர்கள் யாவர்? எண்ணுப்பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. நாட்டு செய்யும் செல்லாத நாடு இல்லை. நான் இங்க விடையை உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு. நாற்றிசை 4 இந்த மாதிரி தமிழ் எண் எழுதணும். இது எண்ணுப்பெயர் தமிழன் அப்படின்னு தலைப்பு எழுதிட்டு எண்ணுப்பெயர் 4 தமிழன் இது மாதிரி எழுதணும். ஞாபகம் வச்சுட்டு எழுதணும். 5 சால்பு ஊன்றிய தூண் 5 ரூ. 4 2 சொல்லுக்கு உறுதி 4 2 இது மாதிரி எழுதணும். எறும்புந்தன் கையால் என்சான். என்சான்னா என்ன? 8. என்சான்னா 8 8 ஆ. ஆணை 1000 அமனிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி 1000 கா போட்டு ஓ போடணும் 3 ஓ. அடுத்ததாக பகுபத உருபிரகணம். பகுபத உருபிரகணத்திலிருந்து நான் முக்கியமா இருக்கிற பகுபத உருபிரகணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். வருக, அமர்ந்தான், கிளர்ந்த, பதிந்து. 2க்கு நான் எப்படி சொல்லணும்னு சொல்லி காமிக்கிறேன். அமர்ந்தான். அமர் கூட்டல் இத் வித்தின் பிராக்கெட் இந்த் கூட்டல் இத் கூட்டல் ஆண். அமர் பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. இது மாதிரி மற்ற வார்த்தைகளுக்கும் உறுப்பிலக்கணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. சிறு சீரு இந்த இரு சொல்ல வைத்து ஒரு சென்டென்ஸ் எழுதணும் நீங்க. மலை மாலை, இயற்கை செயற்கை, கொடு கோடு. பழமொழிகளை நிறைவு செய்க. விருந்தும் நான் ஆன்சர் எழுதிட்டேன், உங்களுக்கு ஈஸியா இருக்கும். விருந்தும் மருந்தும் 3 நாள். அளவுக்கு டேஷ்னு கொடுத்திருப்பாங்க. மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஒப்பில்லா டேஷ் கொடுத்திருப்பாங்க. நீங்க எழுத வேண்டியது பண்டம் குப்பையிலே. ஒப்பில்லா பண்டம் குப்பையிலே.
ஒரு பானை டேஷ், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், ஒப்பிட்ட வரை உளளவும் நினை, நொறுங்க தின்றால் 100 வயது. இது புக்சடி புக் இன்சைடு. நொறுங்க தின்றால் 100 வயது என்பது புக் இன்சைடு. பார்த்துக் கொள்ளுங்கள், கேட்க வாய்ப்பு இருக்கிறது. விளையும் பயிர் முளையிலே தெரியும், வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறியிடுக. இதை படிச்சுட்டு அங்கங்க நீங்க கார் புள்ளி அரை புள்ளி அதெல்லாம் எடுத்து எழுதணும். இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மரபு தொடர்கான பொருளறிந்து தொடர் அமைத்து எழுதுக. மனக்கொடை கண்ணும் கருத்தும், ஆறப்போடுதல், இது போல வார்த்தைகள் கேட்பார்கள். அதை வைத்து தொடரில் அமைத்து எழுத வேண்டும். அகராதியில் காண்க உழுவை மன்றல். நான் முக்கியமான 2 மட்டும் கொடுத்திருக்கிறேன், நீங்க எல்லாத்தையும் படித்துக் கொள்ளணும். கலை சொல், கலை சொல் இருந்து ஈஸியா நீங்க 2 மார்க் எடுத்துடலாம். ஆன்சரோட கொடுத்திருக்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரூத் வாய்மை, ஃபீஸ்ட் விருந்து, ஹியூமன் ரிசோர்ஸ் மனிதவளம், பேபி ஷோயர் வளைகாப்பு, டெம்பெஸ்ட் வன்புயல், பேபி ஷோயர் வளைகாப்பு, டெம்பெஸ்ட் வன்புயல், கான்வர்சேஷன் உரையாடல், வெல்த் செல்வம், கல்ச்சர் பண்பாடு, ஸ்டார்ம் புயல், லேண்ட்பிரீஸ் நிலக்காற்று, வயல்வின் சுழல் காற்று, டொர்னாடோ சூறாவளி, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, கிராஜுட்டி பனிக்கொடை, மோனோலிங்குவல் ஒரு மொழி, மோனோகிராஃப் ஒப்பெழுத்து, செப்டார் செங்கோல், ஹாஸ்பிட்டாலிட்டி விருந்தோம்பல், ஹவுஸ் வார்மிங் புதுமனை புகுவிழா, மல்டிமீடியா பல்துறை ஊடகம், டிஸ்கஷன் கலந்துரையாடல், சீப்ரீஸ் கடற்காற்று, வவல் உயிரெழுத்து, சேரிட்டி ஈகை. பொருத்தமான இடங்கள் நிறுத்த குறியிடும், இதுவும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்புறமா கட்டுரை படித்த இச்சொற்கள் இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விருத்தி எழுதுக. கட்டுரையில் விடையை நான் இங்க கொடுத்துட்டேன். கட்டுரையை படித்தான் அல்லது படித்தாள் அல்லது கட்டுரையை படித்த மாணவன் என்று அமையும். இதுதான் விடை. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்கள் பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. தான் தாம், இதுவும் பார்த்துக்கோங்க. பின்வரும் தொடரை கொண்டு பொருத்தமான தொடர் அமைக்க. கொஞ்சம் அதிகம், மறக்க நினைக்கிறேன், பொதுவியல் திணை குறிப்பு எழுதுக. இந்த வினாக்கு உண்டான விடையை படித்துக் கொள்ளுங்கள். அடிகோடிட்ட சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக. அரிய கவிதைகளின் தொகுப்பு இது. பழக பழக பாலும் புளிக்கும். இந்த தொடர் வகையை வைத்து தொடர் வகை என்ன தொடர் வகைன்னு நீங்க எழுதணும். பகுதி 3 பிரிவு 1 வினாயன் 29 - 31 வரைக்கும் கேட்பாங்க. 3 மார்க், 3 மதிப்பெண்கள் வினா விடை. எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் பதில் எழுதினா போதும். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களை அமைக்க. இது வெரி வெரி முக்கிய இம்பார்ட்டன்ட். இதற்கு உண்டான விடையை பார்த்துக் கொள்ளுங்கள். தானியங்களையும் அவற்றையும் குறிக்கும் சொற்களை பட்டியலிடுக. வாழை இலை விருந்து விழா குறிப்பு வரைக. பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது? தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம், இளஞ்சுட்டி பொருள் விளக்குக. இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதற்குண்டான விடையை பார்த்து கொள்ளுங்கள். உயிராக நான் பல உயிர்களில், 4 திசையிலும் நான். இவ்வாறு நீங்க உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. இது மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதுல இருந்து உங்களுடைய கற்பனை பயன்படுத்தி தலைப்பு எழுதணும். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. இன்மையிலும் இருந்தோமல் குறித்து புறநானூறு பாடல் தரும் செய்தியை எழுதுக. வாய்மை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் கருத்துக்களை எழுதுக. அப்புறமா உரை படித்து வினாக்களை விடைய தருக. இது சில சமயம் கேட்பாங்க, இதை பார்த்துக்கோங்க.
உரை பத்தி படித்து வினாக்களுக்கு விடை தருக. இதை படிச்சுட்டு இதை வச்சுட்டு காம்ப்ரஹென்ஷன், இங்கிலீஷில் காம்ப்ரஹென்ஷன் மாதிரி இந்த பத்தியை படித்து விட்டு அதற்கேற்ற விடையை எழுத வேண்டும். வினாக்கள் கொடுத்திருப்பார்கள், அந்த வினாக்களுக்கு கொடுத்த விடையை இதை பார்த்து எழுதணும். அப்புறம் இந்த பத்திக்கு உண்டான ஒரு தலைப்பை நீங்க கொடுக்கணும். பிரிவு 2, எவையேனும் 2 வினாக்களுக்கு விடையளித்தால் போதுமானது. ஒவ்வொரு வினாக்களுக்கும் 3 மதிப்பெண்கள். வினா எண் 34 கட்டாயமாக விடையளிக்கவும். உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையென பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது, தெரிந்தது, தெரியாதது, பிறந்தது, பிறவாதது. இக்கூற்றில் அடிக்கோடிட்ட சொற்களை மொழிபெயர்களாக மாற்றி எழுதுக. தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளை பட்டியலிடுக. சேர சோழ பாண்டிய நாட்டு வளங்களை முத்தொள்ளாயிரம் வழி விளக்குக. எவையெல்லாம் அறியேன் என கருணையன் கூறுகிறார். இதற்குண்டான பதில்களை படித்துக் கொள்ளவும். மருத நிலத்தில் இயற்கை ஒளிவிருக்கும் காட்சியை கம்பரின் கலைநயத்துடன் எழுதுக. தமிழன்னையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனை ஆவை. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் மணிகலன்களுக்கு செங்கீரை ஆடி நயத்தை விளக்குக. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்துவதை குரல் வழி விளக்குக. காசி காண்டம் குறிப்பிடும் இல்லற ஒழுக்கங்களை எழுதுக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. 34 கண்டிப்பா எழுதணும். மனப்பாட பகுதி அடிபெறாமல் எழுதணும். மனப்பாட பகுதி. இதுல எனக்கு முக்கியமா வரக்கூடிய நான் எதிர்பார்க்கிற பாடலை கொடுத்திருக்கிறேன். கவனமாக நன்றாக எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். அன்னை மொழி என தொடங்கும் அன்னை மொழியை பாடலை எழுதுக. நவமணி வடக்கையில் என தொடங்கும் தேம்பாவணி பாடலை எழுதுக. மாற்றம் எனது என தொடங்கி நாட்டின் சட்டம் என முடியும் காலக்கணித பாடல். புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடற் புராணம் பாடல். வெய்யோன் ஒளி என தொடங்கும் கம்பராமாயண பாடல். அல்லல் என தொடங்கும் முத்தொள்ளாயிர பாடல். பிரிவு 3 வினா எண் 35 37 வரைக்கும் எவையேனும் 2 வினாக்களுக்கு பதிலளித்தால் போதுமானது. 3 மதிப்பெண்கள் ஒவ்வொரு வினாவிற்கும். ஏதேனும் 2 ஒழுவு அமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. இது அடிக்கடி கேட்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. இதுவும் அடிக்கடி பார்த்துக்கோங்க, கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிற பத்தியை படித்து தொகைநிலை தொடர்களை கண்டறிந்து எழுதுக. இது கொஞ்சம் ஈஸியாக எழுதலாம். சொல் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டுடன் தந்து விளக்குக. சொல் பின்வரும் நிலை அணியை எடுத்துக்காட்டு தந்து விளக்குக. அல்லது இது மாதிரி திருக்குறள் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து அதில் பயின்று வந்துள்ள அணியை எழுதணும். இக்குறளில் பயின்று வந்துள்ள அணியை விளக்குக. அது மாதிரி எடுத்துக்காட்டு ஓமையினையை சான்றுடன் விளக்குக. இதுவும் பார்த்துக்கோங்க, அடிக்கடி கேட்கிறாங்க. இதுல இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவினை அலகிட்டு வாய்ப்பாடு எழுதுக. அலகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்க. நேரசை நிறையசை. ஃபர்ஸ்ட் நிறையசை இருக்கா என்று பார்த்துக்கோங்க. நிறையசைனா இரு குறில் ஒற்று, குறில் நெடில் ஒற்று. நேரசைனா குறில் ஒற்று, நெடில் ஒற்று. அப்புறமா பிரிச்சுட்டு நேர் தேமா, நேர் புளிமா, அதாவது நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு எழுதணும். ஓரசை, ஈரசை, மூவசை சீருடைய வாய்ப்பாட மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு எழுதணும். கடைசியாக தரிவு என முடிந்தால் நாள் மலர் காசு பிறப்பு, இதை கொண்டுதான் முடியும். அதை வைத்து பார்த்துக்கணும். பிறப்பு, தரிவுனா பிறப்பு. இருகுறில் ஒற்று மாறி, இருகுறில் ஒண்ணு வருது, அதனால இது பிறப்பு.
அதே மாதிரி இந்த அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதலை பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற திருக்குறளை பார்த்துக்கோங்க. அதை தவிர முடிந்தால் மீதியும் பார்த்துக்கோங்க. முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை விபத்தியிடம், இதுவும் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல். மருத நிலத்திற்குரிய கருப்பொருள் ஆறனை எழுதுக, இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. மருத நிலத்திற்குரிய கருப்பொருள் பார்த்துக்கோங்க. 6. பகுதி 4 மதிப்பெண்கள் 25. வினாயன் 38 42 வரைக்கும் கேட்கப்படும். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். அதாவது அல்லது அல்லது என்று கொடுத்திருப்பார்கள். ஒரு கேள்வி கொடுத்திருப்பாங்க, அல்லது இன்னொரு கேள்வி கொடுத்திருப்பாங்க. ரெண்டுத்துல தான் ஒன்று எழுதணும். இல்ல மொத்தத்துல இருந்து 5 எடுத்து எழுதணும். இல்ல இது மொத்தத்துல இருந்து 5 எடுத்து எழுதணும். சிலப்பதிகாரம் மருவூர் வணிக வீதிகளை இக்கால வணிக வளங்களோட அங்காடிகளோடும் ஒப்பிட்டு எழுதுக, இது அழகி கேட்கிறாங்க. இதை பதிலாக பார்த்துக்கோங்க. ஒழுக்கமுடைமை திருக்குறள்ல இருந்து கேட்பாங்க. ஒழுக்கமுறை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக, இதுக்கு பார்த்துக்கோங்க. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்து நயத்துடன் விளக்குக. மன்னர் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. வள்ளுவம் சிறந்த அமைச்சருக்கு கூறிய இலக்கணங்கள் நமக்கு பொருந்தவரை குரல் வழி விளக்குக. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினரை நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுரை விவரித்து எழுதுக. உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி புது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வரைக. உங்கள் கிராமத்திற்கு மின்சார வசதி வேண்டி மின்வாரிய பொறியாளர் அவர்களுக்கு கடிதம் எழுதுக. இது அடிக்கடி கேட்கிறாங்க. நூலக வசதி, மின்சார வசதி வேண்டி விண்ணப்பம், கடிதம். ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள முன்னனுக்கு சாலை விதிகள் குறித்து ஒரு கடிதம் வரைக, இதுவும் அடிக்கடி கேட்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நாளிதழ் ஒன்றின் பொங்கல் மலரில் உழவுத்தொழில் வந்தனை செய்வோம் என்று உங்கள் கட்டுரையை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதுக. காலக்கணிதம் கவிதை புதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதுக. இது மாதிரி ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க, அதில் புதிந்துள்ள நயங்களை பாராட்டி எழுதணும். நயத்துடன் நிகழ்வு எழுதுக. அப்புறமா இது உங்கள் தெருவில் மின் விளக்குகள் பழுதடைந்துள்ளது, அதனால் இரவில் சாலை, இது மாதிரி இதை வைத்து ஒரு மின் வாரியருக்கு கடிதம் எழுதணும். இந்த கடிதங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இம்பார்ட்டன்ட். இது மாதிரி இடி கேட்குறாங்க. வாழ்த்து மடல் மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்து மடல் எழுதுக. வாழ்த்து மடல் ஒன்று எழுதுக. அப்புறமா காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. ஒரு காட்சி கொடுத்திருப்பாங்க, இது அடிக்கடி கேட்கிறாங்க. இந்த காட்சி, இதற்குண்டான பதிலை படித்துக் கொள்ளுங்கள். அது மாதிரி இன்னும் ஒரு 4 காட்சி கொடுத்துருக்குறேன், அந்த காட்சிக்குண்டான பதிலை படிச்சுக்கோங்க. இது பார்த்துக்கோங்க. விவசாயி, உழவர், விவசாயி இயற்கையில வைத்திருக்கிறார். ஒரு ஏழ்மையான பெண் நாய்க்கு உணவு இடுகிறாள். இதை பற்றி எழுதிக்கோங்க. அது மாதிரி மொபைல் வந்து இப்போ மனிதர்களை ஆட்டி படைக்கிறது அல்லவா, அதற்கு உண்டான ஒரு காட்சி. இதுக்கு பார்த்துக்குங்க. அப்புறமா படிவம் கொடுத்துருப்பாங்க. அந்த படிவத்தை நீங்க நூலக உறுப்பினர் படிவம் நிரப்பிக்கொள்ளணும். மேல் வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம், விளையாட்டு மேம்பாடு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை படிவம், நூலக உறுப்பினர் படிவம், இது பயோடேட்டா விண்ணப்ப படிவம். இதுவும் பார்த்துக்கோங்க. அடிக்கடி கேட்கறது மட்டும் நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் கொடுத்துருக்குறேன். விண்ணப்ப படிவத்தை விவரத்தை ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கொள்ளுங்கள். பிழை இல்லாமல் எழுத கற்றுக்கொள்ளுங்கள். கல்வெட்டுக்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் உங்களால் என்ற செயலை பட்டியலிடுக. இன்சொற்களை பேசுவதால் விளையும் நன்மைகள் 5 பட்டியலிடுக. இது ஈஸியாக நீங்கள் படிச்சு கொள்ளுங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க. மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களும் அதனால் ஏற்படும் நன்மைகளும் யாவை? இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. வானொலியில் புயல் அறிவிப்பை கேட்டு நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும்
காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை எழுதுக. உங்கள் பகுதியில் நடைபெற்ற கலை திருவிழாவிற்கு சென்று வந்த நிகழ்வை கட்டுரையாக்குக. இதுவும் அடிக்கடி கேட்கிறாங்க, முக்கியம். இது ரெண்டும் முக்கியமா படித்துக் கொள்ளுங்கள். அப்புறமா இது படிச்சுட்டு உங்களால் இயன்ற 5 செயல்களை பட்டியலிடவும். இதுவும் ஈஸியா நீங்க படிச்சிருக்கலாம். தமிழில் மொழிபெயர்க்கவும். இங்கிலீஷ்ல கொடுத்திருப்பாங்க, அதை தமிழாக்கம் செய்து எழுத வேண்டும். நான் எனக்கு முக்கியம் என்று இம்பார்ட்டன்ட் என்று தெரியக்கூடிய பேராகிராஃப் கொடுத்திருக்கேன். இதற்குண்டான தமிழாக்கத்தை பார்த்து கொள்ளவும். த கோல்டன் சன் என்ற தொடங்கும் பேராகிராஃப், நம்ம டிரான்ஸ்லேஷன் என தொடங்கும் பேராகிராஃப், அமாங் த 5 ஜியோகிராபிக்கல் டிவிஷன், இதோட பேராகிராஃப், இதோடைய தமிழாக்கம். கடைசியாக பகுதி 5, 8 மதிப்பெண் வினா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும். இதுல தான் அல்லதுன்னு கொடுப்பாங்க. ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க, அல்லது மற்றொரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 கேள்விக்குள்ள கண்டிப்பா ஒரு கேள்விக்கு உண்டான பதில நீங்க எழுதணும். ஒவ்வொரு மதிப்பெண்ணும் 8 மதிப்பெண். நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. இது அடிக்கடி கேட்கிறாங்க, இதை படித்துக் கொள்ளுங்கள். சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுடன் விளக்குக. எம்.எஸ். சுப்புலட்சுமி, பாலசரஸ்வதி, ராஜேந்திரன் கிருஷ்ணன், கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் ஆகியோர் சமூகத்திற்கு ஆற்றிய பணிகளை குறித்து எழுதுக. இதுவும் அடிக்கடி கேட்கிறாங்க, இதற்குண்டான பதிலை படித்துக் கொள்ளுங்கள். கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் ராமானுஜர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து எழுதுக. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பல் குறித்து அழகுரை எழுதுக. போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடக கலைஞர், திரைக்கலைஞர், ஏற்றமிழ் கலைஞர் ஆகிய தலைப்புகளை கொண்டு பன்முக கலைஞர் என்ற தலைப்பில் விவரித்து எழுதுக. இதுவும் பார்த்து கொள்ளுங்க. இதுவும் அடிக்கடி கேட்கிறாங்க, முக்கியமான வினா. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதணும். கதை, அடுத்தது கதை. பிரம்மம் கதை படிச்சுக்கோங்க, அன்னமயா கதை படிச்சுக்கோங்க, பாய்ச்சல் கதை படித்துக் கொள்ளுங்கள். அப்புறமா கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே, இந்த மேரிடம், இந்த கல்வீஸ்வரர் இயற்றிய கதையை பற்றிய உங்களின் கருத்துக்களை விவரிக்க. பிரம்மம், அன்னமயா, பாய்ச்சல், இது 3 படித்தாலே போதும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் இதுவும் படிச்சுக்கோங்க முடிந்தால். கீழ்காணும் தலைப்பில் கற்றுக் கொண்டு வரைக. சான்றோர் வளர்த்த தமிழ், சாலை விதிகள். சாலை விதிகள் அடிக்கடி கேட்டிருக்காங்க, ஈஸியாக எழுதிடலாம், பார்த்துக்கோங்க. அப்புறமா இன்ஸ் மாதிரி கேட்பாங்க, அந்த இன்ஸ் மாதிரி வச்சுட்டு பயன்படுத்தி ஒரு கட்டுரை எழுதணும். இந்த வடிவத்தையும் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு வந்து எவரேனும் ஒரு அறிஞர் அல்லது அரசியல் தலைவர் தம் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை தாமே சொல்வதை போன்று தன் வரலாறாக மாற்றி எழுதுக. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாதத்திற்கு தேவையான குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உணவு உரை குறிப்புகளை எழுதுக. குறிப்புகளை பயன்படுத்தி நீங்கள் சென்று வந்த பொருட்காட்சியை பற்றி கட்டுரை எழுதுக. இது அடிக்கடி கேட்குறாங்க, இதை பார்த்துக் கொள்ளுங்கள். சான்றோர் வளர்த்த தமிழ் அடிக்கடி கேட்டிருக்காங்க. காற்று மாசுபாட்டை தடுக்கும் முறைகளும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சாலை விதிகள், காற்று மாசுபாடு விதிகள், அப்புறம் பொருட்காட்சியை பற்றி கட்டுரை வழி, இது பார்த்துக்கோங்க. ஆனால் குறிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க, தலைப்பில் மேடை உரை எழுதணும். கட்டுரை இதுதான், இதை பார்த்துக்கோங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பற்றி கட்டுரை எழுதுக. இது கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பற்றி கட்டுரை எழுதுக. குறிப்பு கொடுத்துருப்பாங்க, குறிப்பை பயன்படுத்தி கட்டுரை எழுதணும். இன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நீங்கள் கட்டுரை எழுத வேண்டும். என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம எழுதுங்க. உங்களுக்கு எக்ஸாம் வந்து 11 மார்ச் எக்ஸாம் எழுதிட்டு
உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க. எல்லோரும் 100 மதிப்பெண்கள் எடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நன்றி, வணக்கம்.